பிரியமானவர்களே, அந்த முள்செடி என்ன ஆனதா? பற்றி எரியவில்லையா? ఎందుకు తెలిసిన? ஏன் தெரியுங்களா அது பற்றி எரியவில்லை? అది మామూలు మనము చూసే అగ్గి కాదు. அது நம்ம சாதாரணமாய் பார்க்கிறதான பற்றி எரிகிற அக்கினி அல்ல. అగ్ని మండుచుంటేనే పొద కాలిపోలేదుగా. అగ్ని మండుచుంటేనే పొద కాలిపోలేదుగా. ఆ అగ్నిలో నుండి నువ్వు మోసేను కనపరిచినావే. ఆ అగ్నిలో నుండి నువ్వు మోసేను కనపరిచినావే. చూడండి, ఆ చెట్టులో పొదలో మంట కాలిపోతుంది. అది చెట్టు ఏం కాదు. பாருங்க, அந்த ஆத்திரியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அந்த முள்செடி எரிந்து அக்கினி வந்த போதும் எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்தாலும் அந்த அக்கினியாலும் முள்செடி பற்று போகவில்லை. కారణం ఎందుకంటే காரணம் என்னவென்று சொன்னால், ఆ అగ్గి మోసే చూస్తా ఉండేది వచ్చి పరిశుద్ధాత్మ. అది அந்த అக்கினி మోసే பார்த்து கொண்டிருக்கிற అக்கிని எந்த అக்கிని? அது பரிசுத்த ஆவியானவருடைய అக்கிని. ఈ 120 మంది పైన దిగి వచ్చిన అగ్గిని అని రాయబడింది. అది మామూలు అగ్గి కాదు. பாருங்க, இந்த 120 பேர் மேல இறங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிற அக்கினி இல்லையா? அந்த அக்கினி சாதாரணமான அக்கினி அல்ல. చాలా మంది ఏమడుగుతారు, అగ్గిని తీసుకొచ్చి నాలిక పైన వేస్తే నాలిక నోరంతా కాలిపోతే అంట. பாருங்க, சிலர் என்ன சொல்வார்கள், அந்த அக்கினியை கொண்டு வந்து நாக்குல வச்சா நாக்கு பத்திக்காதா என்று சொல்வார்கள். ఏం బిడ్డలారా, ஆண்டவருடைய பிள்ளைகளே, అర్థం చేసుకోండి. நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ఇది దేవుడు చెప్తున్న మోసే నిర్గమకాండము 3వ అధ్యాయం 2వ వచనము, అపోస్తలు 2వ అధ్యాయము అక్కడ రాయబడిన అగ్ని రెండు ఒకటే. பாருங்க, இந்த மோசே யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற அக்கினியும் மேல் வீட்டாரில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இறங்கின அக்கினியும் ஒரே அக்கினிதான். అక్కడ చెట్టు కాలిపోలే, ఇక్కడ 120 మంది కాలిపోలే. அந்த இடத்துல முள்செடியும் எரிந்து போகவில்லை, இந்த இடத்துல 120 பேரும் எரிந்து போகவில்லை. చేస్తే హల్లెలూయా చెప్పండి. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. అది పెంతెకోస్తు రోజు అంటే ఏంది? అన్య భాష. பெந்தெகோஸ்து நாட்கள் என்றால் என்ன? அந்நிய பாஷை. అన్య భాష అంటే పెంతెకోస్తు. அந்நிய பாஷை என்றாலே பெந்தெகோஸ்து நாட்கள். బలమైన గాలి. அந்த தேவனுடைய பலமான காற்று. గాలి గురించి నేను మాట్లాడు. இப்ப காற்றை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். బలమైన గాలి ఒకే చోట ఉంటుందా? ஒரு பலத்த காத்து ஒரே இடத்துல இருக்க முடியுமா? ఉంటదా? இருக்க முடியுமா? ఏం చేస్తుంది? அது என்ன செய்யும்? எல்லா இடத்துக்கும் கடந்து. నేను ఒకరోజు நான் ஒரு நாள் ఒంగోలు నుంచి కర్నూలుకి వస్తాడ కారు. நான் ஒங்கோல்ல இருந்து கர்னூலுக்கு கார்ல கடந்து போய் கொண்டிருந்தேன். అది ఏమది? భయంకరమైన ఫారెస్ట్ లో వస్తాం. நான் ஒரு காட்டுகள் மத்தியில நான் கடந்து வந்து கொண்டிருந்தேன். ఇటువైపు అడవి, ఇటువైపు అడవి. இந்த பக்கமும் காடு, இந்த பக்கமும் காடு. వెన్నెల వచ్చి ఒంగోలులో బ్లాక్ ఇది కాంపిటీషన్ పోయింది టైక్వాండో. అది అయిపించుకొని కర్నూలుకి రావాలా, కర్నూలు నుంచి అనంతపురంకి రావాలి. வெண்ணிலா வந்து டைக்வாண்டோ கராத்தா காம்படிஷனுக்கு உங்களுக்கு போயிருந்தார்கள். அதை முடித்துக் கொண்டு நாங்கள் கர்னூலுக்கு வர வேண்டும். నేను అడవిలో ప్రేయర్ చేస్తాను. நான் அந்த అడవిలో போகிற நேரத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ఆ టాటా సుమోలో 12 మంది ఉండం లోపల. அந்த டாடா சுமோல 12 பேர் நாங்கள் இருக்கிறோம். ఈ టాటా సుమో కూడా లేచిపోయే మాదిరి కాలేదు. அந்த டாடா சுமோ ஓட்டுகிற நேரத்துல அதே கடந்து போகிற போல ஒரு காற்று. వాళ్ళందరూ తమాషా చేస్తారు, సార్ మీరు లాగుంటారు, ఆ టాటా సుమో ఏం కాదు లేచిపోదు, మీరు ధైర్యంగా ఉండండి. వాళ్ళందరూ జోకులు చేస్తారు. அந்த இடத்துல எல்லாரும் தமாஷ் பண்ணி கொண்டிருந்தாங்க. சார், நீங்க நல்ல தடியா இருக்கிறீங்க, காற்று அடித்தாலும் நீங்கள் போய் காத்துல போக மாட்டீர்கள் என்று அவங்க தமாஷ் பண்ணி கொண்டிருந்தாங்க. నేను ఎప్పుడు అట్టాటి గాలి చూడలే. నా లోపల గడ 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 వణుకొచ్చాంది. அந்த மாதிரி ஒரு காற்றை நான் எப்பொழுதுமே பார்க்கவில்லை. எனக்கு
చెట్లన్నీ కింద ఉండే చెట్లన్నీ పైన గాల్లో తిరుగుతాండి గిరగిర గిరగిర గిరా. அந்த செடிகளை பார்க்கும்போது பயங்கரமாய் அது காற்றடைத்து வேகமாய் வீசிக் கொண்டிருந்தது. ఆ ఎర్ర మట్టి అడవిలో ఉండే ఎర్ర మట్టి అంతా గాల్లో చేరుకొని ఎర్రగా అయిపోయింది అంత. அந்த காட்டுல இருக்கிறதான அந்த சிவப்பு மண்ணெல்லாம் காற்றுல அது எழும்பி எல்லாம் சிவப்பாக தெரிகிறது. ఈ పెద్ద పెద్ద మాన్లు చెట్లు దాన్ని ఈకలన్నీ పెరుక్కొని పోయి బ్రాంచెస్ అన్ని మొత్తం గాల్లో తిరుగుతాండి, సుడిగాలి మాదిరి తిరుగుతాంది. பாருங்க அந்த கிளைகள் எல்லாம் உடைந்து அந்த கிளைகள் எல்லாம் மேலுக்கு ஏறி காற்றுல அது சுத்தி கொண்டிருக்கிறது. அது வந்து சுற்றுகாலி போல இருந்தது. నేను ఎప్పుడు ఫారెస్ట్ కి పోయినా నాకు అట్టటి గాలి ఎప్పుడు అనుభవం లేదు. நான் எப்பொழுதுமே வனாந்தரத்துல பிரயாணம் செய்ததில்லை. எனக்கு அப்படிப்பட்ட காற்று அனுபவங்களும் இல்லை. గుండె గుబేలు అంటా ఉంది. என்னுடைய இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது. మట్టి ఎర్ర మట్టి అంతా గాల్లో కలిసిపోయి మొత్తం ఎర్రగా ఉంది అడివంతా. பாருங்க அந்த காற்றை பார்க்கும்போது அந்த மண்ணெல்லாம் கலந்து அந்த காற்றுல எழுப்பினதுனால அந்த காற்றை பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் அது மிகவும் சிவப்பா இருந்தது. కారు ముందర వచ్చి చెట్లో ఉండే ఈకలు పెద్ద పెద్ద బ్రాంచెస్ కొమ్మలన్నీ పడి కారు ముందర వచ్చి పడతాండి. பாருங்க அது பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காரின் மேல அந்த கிளைகள் உடைந்து அதெல்லாம் மேல வந்து விழுகிறது. టాటా సుమో పైన పడితే டாடா சுமோ மேல விழுந்திருந்தால் అక్కడే నలిగిపోతుంది. அந்த இடத்துல நாங்கள் இறந்து நசுக்கி போய் இருக்கணும். ఏం చేయాలని ఆలోచన, என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கிறோம். దేవా స్తోత్రం 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 అనుకొని వస్తాడా. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். అరగంట సేపు చూడండి ఆ గాలి ఆగదు. பாருங்க அந்த இடத்துல 1/2 மணி நேரம் அந்த காற்று நிக்கவில்லை. ఆ టాటా సుమో కూడా కొంచెం ఇట్ట అట్ట కదులుతాంది. అది அந்த டாடா சுமோ கூட காற்று கொஞ்சம் அசைக்கப்படுகிறது. ఎవరైనా ఒక్కరు ఇద్దరు ఉంటే లేచిపోవాలి. 12 మంది ఉండం కాబట్టి కూర్చొని. பாருங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்தா எழுப்பி போகலாம். 12 பேரும் அந்த இடத்துல இருக்கிறோம். ఆమెను చిన్నగా అట్నే ఆ అడివంతా దాటుకొని గాలి ఆ ఎర్ర మట్టి అంతా పోయిన తర్వాత వేరే మాదిరి ఒక అడవి వచ్చింది మళ్ళా. பாருங்க அந்த காற்றெல்லாம் தாண்டி நாங்கள் கடந்து போனோமே இன்னொரு காடு கடந்து வந்தது. కుంట్లు కుంట్లుగా ఉండే నాయన అది లోపలికంతా దూరాల గుహల్లోకి లోయల్లే. பாருங்க அது வந்து கோணல் கோணலா இருந்தது. அது வந்து குகைக்குள்ள கடந்து போனது. அநேக இருளான பாதையில கடந்து போனது. దేవుడి కృపలో అట్టా ఇట్టా చేసి కర్నూలుకి వచ్చి చేరుకున్నాం. ஆண்டவருடைய கிருபையில நாங்கள் வந்து அந்த இடத்தை சேர்ந்தோம். ఇక్కడ இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன் ఆ என்றால் బలమైన గాలికి ఏమవుతుందంటే అన్ని లేచిపోతాయి. பாருங்க அந்த பலற்ற காற்று அடிக்கும் போது எல்லாமே அந்த காத்து அடித்துக் கொண்டு போகிறது. ఇంగ్లీష్ లో ఏం చెప్తుందంటే ఇట్ క్యారీస్ అవే. பாருங்க ஆங்கிலத்துல சொல்லும்போது அது எடுத்து போகிறது. ఎసేకియల్ అంటాడు ఆత్మ నన్ను తీసుకెళ్ళింది. எசேக்கியேல் சொல்லுகிறார் ஆவி என்னை கொண்டு போனது. పాస్టర్ రెబెక్కమ్మ చెప్తుంది ఫిలిప్పుని తీసుకొని పోయింది. பாஸ்டர் ரெபேக்கா அவர்கள் கடந்த நாட்களில் சொன்னார் பிலிப்பை ஆவி எடுத்து கொண்டு போனது. 120 మందిని తీసుకొచ్చింది. ఆయన ఇండియాకి వచ్చినట్టు ఊరికనే రాలే తోమ, ఆ ఆత్మ తీసుకొచ్చింది. பாருங்க தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்றால் அவர் சும்மா இந்தியாவுக்கு வரல, அந்த ஆவி அவரை கொண்டு வந்தது. పాత సినిమాలలో చూసి సముద్రం పైన సౌండ్ ఇస్తాడు, వాళ్ళు అట్లే సముద్రాల పైన ఊర్ల పైన దేవుడి సినిమాలను చూసి అట్టగాది. பாருங்க நான் சினிமால பார்த்திருக்கிறேன். ஒரு அப்படியே காத்தடிக்கிறது, அப்படியே அது மேல வருகிறது. அது அந்த மாதிரி அல்ல. టొయ్ అని చెప్పి ఆడ పరలోకం నుంచి టొయ్ అని మళ్ళా ఇక్కడికి వచ్చి ఇట్టాటి షో కాదు. பாருங்க பரலோகத்துல இருந்து என்னவோ சத்தத்தோடு வருகிறது, அப்படிப்பட்ட ஷோ அல்ல. ఇదేమంటే இது எப்படிப்பட்ட ஆவி என்றால் లోపలుండే ఆత్మ. நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி. ఈ ఆత్మ ఈ శరీరంలో ఒక చోటు ఉండని. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல நம்மளை நிக்க செய்ய மாட்டார். జాయిస్ మేయర్, ஜாய்ஸ் மேயர் என்ற ஊழியக்கார், ఆమె ఒక సేవకురాలు. அவங்க ஒரு ஊழியக்காரா இருக்கிறார்கள். ఆమె చెప్తాంది அவங்க சொல்லுவார்கள் దేవుడు నన్ను ప్రపంచంలో మూల 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 దేశాలకు తీసుకోపోయాడు. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூமி கடாந்திரங்கமாய் ஆண்டவர் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். నేను పోకుండా ఉండే స్థలం లేదు, రాజ్యం లేదు, దేశం లేదు, ఊరు లేదని చెప్పింది ఆమె. நான் போகாத ஊர்கள்
தேசங்களிலே ராஜ்யங்கள் இல்லை என்று சொன்னார்கள். I traveled all over the world and on the Joyce Meyer. நான் உலகம் எங்கும் நான் போய் விட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ఎందుకండి ஏன் அவர்கள் கடந்து போனார்கள்? ఆ ఆత్మ ఒక చోట ఉండని. பாருங்க, அந்த ஆவி அவங்களை ஒரு இடத்துல நிக்க வைக்கவில்லை. அந்த அமெரிకానో లండనో అక్కడే ఉండేదానికి ఇన్స్పెక్టర్ అది. ஒருவேளை அவங்க லண்டன்ல அவங்க வீடு இருந்தாலும் அவங்க லண்டன்லயே இருக்கிறவர்கள் அல்ல. travel. பாருங்க, அந்த ஆவி அவங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது. பெனிஹின் ஐயாவை ஊழியக்காரை பார்க்கும்போது, by the grace of God I have traveled to all the nations around. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய கிருபையினால நான் எல்லா தேசத்துக்கும் போனேன். ఎందుకు పోతాడు బెనిహిన్? ஏன் அவர் உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறார்? ఆత్మ ఒక చోట్ల ఉంది. அந்த பரிசுத்த ஆவி அவர் ஒரு இடத்துல இருக்க விடவில்லை. చేతులు తలే. ஹalleluya. బెల్లంపల్లిలో పాస్టర్ ప్రవీణ్ షారోన్ సిస్టర్. బెల్లంపల్లిలో பார்க்கும்போது பாஸ்டர் பிரவீன் ஐயா ஷாரோன் சிஸ்டர் இருக்கிறார்கள். వాళ్ళ చర్చ్ ఉండేది బెల్లంపల్లిలో. ஆனா அவங்க சபை இருக்கிறது அந்த வில்லேஜ்ல உள்ள ஒரு ஊர்ல. వాళ్ళు చెప్తారు అడవిలో కొండ దగ్గర బెల్లంపల్లి ఏదో కొండ దగ్గర అంటే వాళ్ళు చర్చ్. ஏதோ ஒரு மலைக்கிட்ட அவங்க సభை இருக்கிறது. బట్ వాళ్ళు మీరు చూసిండ్రా రెండు రాష్ట్రాలు తెలుగు రాష్ట్రాలు తెలంగాణ ఆంధ్రాలో మూల దిక్కులు పట్టణాలు మీటింగ్లు ఎప్పుడు చూసినా మీటింగ్లు సువార్త కూడి. பாருங்க, அவங்க நீங்கள் கவனிங்க, அவங்க என்ன செய்கிறார்கள்? ரெண்டு ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா தேசம் முழுவதுமாய் என்ன ஸ்டேட் முழுவதுமாய் கடந்து போய் அவங்க என்ன செய்கிறாங்க? மூளையாய் ஆண்டவருடைய கூட்டங்களை நடத்தி சுவிசேஷங்களை சொல்லி வருகிறார்கள். పీజే స్టీఫన్ పాల్ గారు మీకు తెలుసు. పీజే స్టీఫన్ పాల్ ஐயாவை பார்க்கிறோம். ఆయన విశాఖపట్నంలో ఒక గ్రామంలో చిన్న ఊరాయన. அவங்க விசாகப்பட்டினத்துல கிராமத்துல ஒரு சிறு ஊர்ல இருக்கிறார்கள். ఇప్పుడు పీజే స్టీఫన్ పాల్ గారు இந்த பீஜே ஸ்டீஃபன் பால் ஐயா அவர்கள் ఎంత ఫేమస్ అంటే அவர் எவ்வளவு வெளியேற அவர் வந்து அறிவிக்கப்பட்டவர் என்றால், ఇప్పుడు ఆయన యూట్యూబ్ ఛానల్లో ఎంత మంది సబ్స్క్రైబర్లు, ఆయన మెసేజ్లు, ఆయన ప్రపంచమంతా తిరిగినాడు. பாருங்க, அவர் கூட உலகமெங்கும் சுற்றி இருக்கிறார். ఎందుకు తెలిసిన ஏன் தெரியுங்களா? ఆ హోలీ స్పిరిట్ అనేది ఒక చోట ఉండని. பாருங்க, அந்த பரிசுத்த ஆவி என்கிறது ஒரு இடத்துல அவங்க இருக்க விடாது. సతీష్ కుమార్ తీసుకోండి. சதீஷ் குமாரை எடுத்துக்கொள்ளுங்க. ఆయన పోయి సౌత్ కొరియాకి, అమెరికాకి, లండన్కి పోతా ఉంటాడు. பாருங்க, அவரு லண்டன், அவர் சவுத் கொரியாவுக்கு போய் கொண்டே இருக்கிறார். సాధారణంగా ఒక అంగడికి పోయినట్టు ఏ దేశానికైనా పోయి వస్తాడు సతీష్. பாருங்க, ஒரு கடைக்கு போகிறதை போல அவர் எந்த தேசத்துக்கு வேணாலும் கடந்து போகிறார். నేను కడపకు పోయినప్పుడు కడపలో మీటింగ్ లో సతీష్ కుమార్ కల్వారి కొడుకులు. பாருங்க, நான் கடப்பாக்கு கடந்து போயிருந்த நாட்களிலே சதீஷ் குமார் ஐயா அவருக்கு கல்வாரி டெம்பிள் கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ఆయన ఒక చోట్ల ఉండే కవుతే அவர் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? అది లోపల ఉండే గాలి అది. பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், ఒక అగ్గి అది లోపల ఉంది. அது உள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அக்கினியா இருக்கிறது. మీరు అడిగి పోండి, நீங்க காற்றுக்கு போங்க, ఒక చిన్న అగ్గి పుల్ల, நீங்க ஒரு சின்ன நெருப்பை, அந்த Match box. நெருப்பை நீங்கள் எடுக்கும்போது మ్యాచ్ బాక్స్ లో ఒక అగ్గి పుల్ల, மேட்ச் பாக்ஸ்ல ஒரு மேட்ச் குச்சி, దాంట్లో ఒక చిన్న మంట. அது ஒரு சின்ன நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு இருக்கு. ఏం చూసా ఎండాకాలంలో வெயில் காலத்துல ఆ ఎండిపోయింది అడివంతా. நீங்க காற்றை பார்க்கும்போது காய்ந்த புல்கள் இருக்கு. నువ్వు ఒక చిన్న మంటను పెడితే ఏమవుతుంది? அந்த சின்ன நெருப்பை அந்த இடத்துல வைத்தால் என்ன ஆகும்? காற்று பத்திக்கும். ఆగుతుంది. அது நெருப்பு அணையுமா? ఆస్ట్రేలియాలో తగులుకున్నది చూడండి మంట. பாருங்க, ஆஸ்திரேலியால கடந்த நாட்களிலே நெருப்பு பற்றினது. అది వాళ్ళు టీవీలో చూపిస్తారు. వాళ్ళ ఫారెస్ట్ డిపార్ట్మెంట్ లో, టూరిస్ట్ డిపార్ట్మెంట్ లో కంగూరు అవన్నీ ఉంటాయి కదా, ఎక్కువ ఫేమస్ ఆస్ట్రేలియా టూరిజం. అది ఎన్నో మిలియన్ ఆస్ట్రేలియన్ డాలర్స్ నష్టమైపోయింది. பாருங்க, அது வந்து நல்ல டூரிஸ்ட் ஒரு இடமா இருந்தது. அந்த ஆஸ்திரேலியா காடுகள் எத்தனையோ மில்லியன் அவங்களுக்கு நஷ்டமானது என்று சொன்னார்கள். అక్కడ కంగూరు అని చెప్పి అది చేతులు ఇట్లా పెట్టుకొని ఎగురుతా ఉంటుంది. అయ్యి మళ్ళీ ఇంకొకటి అది ఒక మాదిరి ఒక జంతు, అది చిన్నది ర్యాబిట్ మాదిరి ఉంటుంది, కొంచెం టెడ్డీ బియర్ ముద్దు ఉంటుంది. ఆస్ట్రేలియా చాలా అది
న్యూస్ కడితే అది పాములు చెప్పేది అది వేరే. అక్కడ ఉండేది చాలా ముద్దుగా ఉంటది, చాలా ఫేమస్. అవన్నీ చచ్చిపోయింది. ஆஸ்திரேலியால ஃபேமஸா இருந்த ரெண்டு மிருகங்கள் கேங்கரு இன்னொரு டெடி பேர் மாதிரி இருக்கும், அது மரித்து போனது. దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఒక చిన్న మంట అది ఆగదు. అది அந்த சின்ன நெருப்பு யாராலுமே அதை அணைக்க முடியவில்லை. ఆ గాలి కూడా ఆగదు, அந்த காற்றை கூட அணைக்க முடியவில்லை. కాబట్టి ஆகையால் దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఒక పెద్ద ఫ్యామిలీలో పుట్టి ஒருவேளை நீங்க பெரிய குடும்பத்துல பிறந்தவர்களா இருக்கலாம். డేవిడ్ లివింగ్స్టన్ పెద్ద ఫ్యామిలీలో పుట్టి டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர். బాగినండి డాక్టర్ చదివేండి. அவர் டாக்டர் படித்தார். ఆయన లోపల పరిశుద్ధాత్మ அவருக்குள்ள ஒரு பரிசுத்தாவின் வல்லமை. ఆఫ్రికా దేశానికి పోవాలి. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். ఆఫ్రికా అంటే మామూలు మనుషుల, ஆப்பிரிக்கா ஜனங்கள் சாதாரணமான ஜனங்களா? వాళ్ళు తప్ప వేరే ఎవరు కనపడిన అడవిలో వాళ్ళని తినేస్తారు. பாருங்க, அந்த காட்டுல அவங்களை தவிர வேற யார் இருந்தாலும் அவங்க வெட்டி அவங்களை சாப்பிட்டு விடுவார்கள். ఇంగ్లీష్ లో దాన్ని కానిబాల్స్ అంటారు. ஆங்கிலத்துல கானிபால்ஸ் என்ற அந்த ஜனங்களுக்கு சொல்வார்கள். కానిబాల్స్ అంటే ఏమి? கானிபால்ஸ் என்றால் என்ன? ఎవరు కనపడినా వాళ్ళు కూడా, వేరే మనిషి కనపడినా వాళ్ళు కూడా జంతువునే. பாருங்க, அவங்களுக்கு வேற யாராவது மனிதர்கள் தெரிந்தாலும் அவங்க கூட மிருகங்களாய் செய்வார்கள். అడవిలో జింక చూసింది అనుకోండి, జింకని కోసుకొని తింటారు. அடவி காற்றிலே ஒரு மானை பார்த்தால் மானை அடித்து அவங்க புசிப்பார்கள். మనిషి వేరే మనిషిని చూసినా కూడా వాళ్ళు ఏమనుకుంటారు, ఇది కూడా ఏదో ఒక జంతువు అని. பாருங்க, வேற மனிதர்களை அவங்க பார்க்கும்போது கூட அந்த மிருகமாய் அவங்க நினைத்து அவங்களை அடிப்பார்கள். వాళ్ళ దేవతలకి బలి ఇస్తారు. அவங்களுடைய கடவுளுக்கு அவங்க பலிகளை கொடுப்பார்கள். అపోకాలిప్టో అని చెప్పి ఒక సినిమా కూడా వచ్చింది, మనుషుల్ని చంపేది. அப்போகாலிப்டோ என்ற ஒரு படம் கூட எடுத்தார்கள். அது மனுஷர்களுக்கு பலி கொடுக்கிற ஒரு படம். మీరు చూడండి, இந்த இடத்துல பாருங்க, అక్కడ మీరు చూస్తే ఆ మనుషులు చాలా భయంకరంగా ఉంటారు. அந்த காடு மனுஷர்கள் மிகவும் பயங்கரமாய் இருப்பார்கள். సో డేవిడ్ లివింగ్స్టన్ అనే అతను ఆ ఆఫ్రికా దేశానికి పోయి అక్కడ ఉండే అడవి మనుషులకి సువార్త చెప్పాలని. பாருங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த காட்டுல இருக்கிற அந்த மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அந்த இடத்துல கடந்து வந்தார்கள். ఎందరూ పోవద్దన్నా కూడా ఆయన ఆగల. யாரு பேர் போவாத என்று சொன்னாலும் அவர் அந்த இடத்துல நிக்கவில்லை. ఏమండి, ஏன்? ఎందుకు ఆగల? ஏன் அவர் நிக்கவில்லை? ఆయన డాక్టర్ కదా, அவர் டாக்டர் அல்லவா? ఆయన యూరోప్ లో ఉండొచ్చు కదా, அவர் யூரோப்ல நன்றாக இருந்திருக்கலாம் இல்லையா? భార్య బిడ్డలతో హ్యాపీగా ఎంజాయ్ చేయాలి కదా. அவர் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் இருந்திருக்கலாம் இல்லையா? అందరూ గమనించాలి ఇక్కడ. தயவு செய்து எல்லாரும் கவனிங்கள். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఈ రోజు ఆఫ్రికాలో ఉండే సువార్త, యేసుక్రీస్తు గురించి ఉండేటువంటి సంఘాలు ప్రపంచంలో ఎక్కడా లేదు. பாருங்க, இந்த நாளில ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிறதான சுவிசேஷமும் தேவனுடைய வல்லமையும் உலகத்துல எங்கேயுமே இல்லை. స్వస్థత వరము ఆఫ్రికాలో, నైజీరియాలో ఉండే స్వస్థత వరాలు, ఆఫ్రికాలో ఉండే స్వస్థత వరము కలిగిన సేవకులు ప్రపంచంలో ఎక్కడా లేరు. பாருங்க, ஆப்பிரிக்கா தேசத்துல சுகமளிக்கிற வல்லமையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல எங்கேயுமே அவங்கள போல அந்த வரம் பெற்றவர்கள் இல்லை. ఎట్టాటి దయ్యాలైనా ధర్మేస్త్రి, ఎట్టాటి రోగాలైనా యేసు నామములో బాగు చేస్తారు. அவங்க எப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவர்களை கூட விடுதலையாக்குறார்கள். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கிறார்கள். ఒక పేషెంట్ ని కారులో తీసుకొచ్చి ஒரு பேஷண்டை கார்ல எடுத்து கொண்டு வந்தார்கள். ఆ పేషెంట్ ఎక్స్రే ఉంది. அந்த பேஷண்டுடைய எக்ஸ்ரே இருக்கிறது. వాడు యాక్సిడెంట్ లో కాళ్ళల్లో ఎముకలు ముక్కలు అయిపోయింది. ఎక్స్రేలో பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த கால்ல இருக்கிற எலும்புகள் துண்டு துண்டாய் உடைந்திருக்கிறது. సేవకుడు పోయిండు. அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல போகிறார். యేసు నామములో, இயேசுவின் நாமத்தினால కారులో నుంచి బయటికి రా, கார்ல இருந்து எழும்பி வெளியே வா என்று சொன்னார். వస్తావా రావా? நீ எழும்பி வரியா இல்லையா? చేపట్టుకుని அவர் கரத்தை பிடித்துக் கொண்டார். నిలబెట్టిండు. அவரை எழும்பி நிக்க வைத்தார். నడుసనిండు. நடு என்று சொன்னார். అప్పుడు ఏమైంది? அப்ப என்ன நடந்தது? కాళ్ళకి కొత్త ఎముకలు వచ్చినాయి. அந்த கால்களுக்கு புதிய எலும்புகள் உருவானது. ఈ ఎముక ఇరిగిందంటే నువ్వు నడిసేకొద్దా? இந்த எலும்பு உடைந்தது என்றால் நீங்கள் நடக்க முடியுமா? నువ్వు ఎట్ట నిలబడతావు? நீங்க எப்படி நிற்பீர்கள்? రెండు ముక్కలైనిట్ట. அது ரெண்டு துண்டாய் உடைந்திருந்தது.
ఎక్స్రేలో చూపిస్తాడు. அவர் எக்ஸ்ரேல காண்பித்துக் கொண்டிருக்கிறார். పాస్టర్ చెప్తాడు యేసు నామంలో నడిచాను. ஆப்பிரிக்கா ஊழியக்காரர் சொன்னார் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று. అది డాక్టర్ అంటాడు అట్ట ఎట్ట నడిసే కవుదే ఎముకలు రెండుగా ఇరిగినాక మనిషి ఎట్ట నడుస్తాడు? பாருங்க, எலும்பு ரெண்டாய் ஒடிந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி நடக்க முடியும்? ఏం బిడ్డలా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఈరోజు ఆఫ్రికాలో இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்துல అంత స్వస్థత వరం పొందిన సేవకులు, அப்படி வல்லமை நிறைந்த வரங்களை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். చేతులెత్తాలే. ஹல்லேலூயா. ఎందుకు చెప్పండి? ஏன் சொல்லுங்க? ఆ సేవకులు లోపల ఉండే అగ్గిని వాళ్ళ లోపల ఉండే గాలి பாருங்க, அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி சர்வ வல்லமையுடைய ஆவி. చేతులెత్తాలే. ஹல்லேலூயா. నేను పాస్టర్స్ మీటింగ్ పోయినాను. நான் ஒரு ஊழியக்கார கூட்டத்துக்கு கடந்து போனேன். కేజీఎఫ్ నుంచి ఒక సేవకుడు వచ్చి கேஜிஎஃப்ல இருந்து ஒரு ஊழியக்கார் வந்தார். ఆయన ఏం చెప్పినంటే, அவர் என்ன சொன்னார் என்றால், ఈ రోజు ఆయన అమెరికాలో ప్రసంగం చేస్తే ఇంకొక రోజు వచ్చి ఆయన ఫ్లైట్ ఎక్కి ఇంకో దేశంలో ఉంటాడు. இந்த நாளிலே அமெரிக்கால ஒரு தேவனுடைய வார்த்தை பறந்து கொண்டால் இன்னும் 2 நாட்களிலே வேற தேசத்துக்கு அவர் கடந்து போகிறார். అక్కడే సువార్త చెప్పి ఫ్లైట్ ఎక్కి ఇంకొక దేశం, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உரைத்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறார். ఒట్టి ఫ్లైట్ ఎక్కుతానే ఉంటాడంట ఏరోప్లేన్. அவர் என்ன செய்கிறார்? ఫ్లైట్களை ஏறி 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 வேற வேற ஊர்களுக்கு கடந்து போகிறார். ఎందుకు? ஏன் போகிறார்? దేవుని ఆత్మ, அவருக்குள்ள தேவனுடைய ஆவி, దేవుని అగ్గి. அவர் தேவனுடைய அக்கினி அவருக்குள்ள. చేతే తలేలు. ஹல்லேலூயா. ఏసన్న గారు మందిరాలు, హోసనా మందిరాలు ప్రపంచమంతా ఉంది. ஹோசன்னா சபையை பார்க்கும்போது உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ఎంత సాధారణమైన వ్యక్తి. அவர் எவ்வளவு சாதாரணமான ஒரு நபர். నేను పోయినాను జోషువా ఊరికి పోయే ముందు గోరంట్లకు పోయినాను. நான் ஜோஷுவா ஊருக்கு கடந்து போகிறதுக்கு முன்னால கோரட்லா கடந்து போயிருந்தேன். గోరంట్లలో మీటింగ్ అయిపించుకొని జోషువా ఊరికి పోయినా. அந்த இடத்துல கூட்டங்களை முடித்து நான் ஜோஷுவாவுடைய ஊருக்கு கடந்து போனேன். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఎన్ని లక్షల మంది బాబా. ఎందుకు? దేవుని ఆత్మ. ஏன் அந்த தேவ காரியங்கள் அவர்கள் போகிறார்கள்? கர்த்தருடைய ஆவி கொண்டு போகிறது. హోసనా మందిరం ఎక్కడ చూసినా హోసనా మందిరాలు. ஹோசன்னா சபை எங்க பார் இருக்கிறது. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ఉందా లేదా? అన్ని ఊర్లలో హోసనా మందిరం. எல்லா ஊர்களிலும் இருக்கிறதா இல்லையா? మన ఇద్దరం పైన మార్కాపురం, மார்க்காபுரத்துக்கு நம்ம போய் இருக்கிறோம். నేను ఒంగోలులో పోయినప్పుడు ఒంగోలులో పోయిన హోసనా మందిరం. ஒங்கோல்ல போகும்போது அங்கே ஹோசன்னா சபை இருந்தது. వద్వేల్లో ఉందా హోసనా మందిరం? வன்வேல்ல இருக்கிறதா? కడపలో ఉందా? கடப்பால இருக்கிறதா? అన్ని ఊర్లో ఉందంట. எல்லா ஊர்களிலும் இருக்கிறது. ఎందుకు? ஏன் இருக்கிறது? ఒక మనిషి లోపల ஒரு మనిషికుள்ள దేవుని గాలి అగ్గి ఉంటే ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி அவங்களுக்குள்ள இருக்கும்போது వాళ్ళు ఎక్కడ ఆగరండి. அவங்களை யாருமே நிறுத்த முடியாது. చేతులెత్తాలి. ஹல்லேலூயா. బెంగళూరులో ఒక మంచి దేవ సేవకుడు பெங்களூர்ல பார்க்கும்போது ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்கார் రెవరెండ్ పాల్ తంగయ్య, ரெவரண்ட் பால் தங்கியா அவர்கள், ఆయన ఒక చోటలో ఉండనే ఉండడంట. அவர் ஒரு இடத்துல நிக்கவே நிக்க மாட்டார். సోడికి చెప్తానింది మొన్న పాస్టర్ మా రెబెక్కమ్మ చెప్తానింది. ரெபெக்கா சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ఆయన ఒక చోట్ల ఉండడంట. அவர் ஒரு இடத்துல நிக்க மாட்டாரா? ప్రార్థన చేసుకొని నడుస్తా ఉంటాడంట. அவர் ஜெபித்துக் கொண்டு நடந்து கொண்டே இருப்பாரா? వై హీ కాంట్ బి క్వైట్. ஏன் அவரால் அமைதியா இருக்க முடியவில்லை? డాక్టర్లు ఎన్నోసార్లు చెప్పిండ్రు మౌనంగా ఉండమని చెప్పండి. டாக்டர் அவர் இடத்துல சொன்னார்கள் மௌனமா இருக்க வேண்டும் என்று. లేదు, ఆయన అరిసి ప్రసంగం చేస్తానే ఉంటాడు. அவர் கற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ఎందుకంటే ఆ గాలి అగ్గి లోపలుంటే అది ఆగేలేదు. பாருங்க, ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமையின் காற்று பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இருக்கும்போது யாரும் நிறுத்த முடியாது. గాలిని ఆపే శక్తి ఎవరికి లేదు. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுடைய காற்றை யாராலும் நிறுத்த முடியாது. పెంటెకోస్తు పాస్టర్ని ఆపాలని ఎవరెవరో ట్రై చేస్తారు, వాళ్ళని ఆపే కాదు. பெந்தெகோஸ்து ஊழியக்காரர்களை நிறுத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள், யாராலுமே அவங்களை நிறுத்த முடியாது. అవుతుందా? వాళ్ళు ఉంటారా సైలెంట్ గా? அவங்க மௌனமா இருப்பார்களா? అవుతుందా? அவங்க மௌனமா இருப்பார்களா? అవుతుందా? இருக்க முடியுமா? సరే, ఒక్క పాస్టర్ని చంపితే 100 పాస్టర్లు లేస్తారు. ஒரு ஊழியக்காரை மறிக்க கொலை செய்தால் 100 ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ఒక్క
ఒక్క పెందెకోస్తు పాస్టర్ చచ్చిపోయినంటే ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற பெந்தெகோஸ்து ஊழியக்கார் மரித்து போனால் వందలు వేల సంఖ్యలో పెందెకోస్తు పాస్టర్లు లేస్తారు పైకి. நூறுக்கணக்கான பெந்தெகோஸ்து ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். ఒక్కరిని చంపేసి అక్కడితో అయిపిచ్చేస్తాం అనుకోవద్దండి. பாருங்க, ஒரு பெந்தெகோஸ்து ஊழியக்காரை கொலை செய்தால் முடிந்து விடுகிறது என்று நினைக்காதீர்கள். డేవిస్ట్ పాస్టర్ చచ్చిపోయినాక చర్చి మూతపడిపోయింది అని సైతాన్ మాదిరి నవ్వుకునిండ్రు. பாருங்க, ஊழியக்கார் ஐயா, மூத்த ஊழியக்கார் டேவிட் ஐயா மரித்த போது சபை மூடப்பட வேண்டும், சபை மூடுகிறது என்று சொல்லி எல்லாரும் சிரித்துக் கொண்டு எல்லாரும் கேலி பரிகாசத்தோடு கூட இருந்தார்கள். ఎట్ట మూతపడుతుందండి? தேவனுடைய அபிஷேகம் பெற்ற சபை எப்படி மூடப்படும்? పాస్టర్ ఉంది, பாஸ்டர்மா இருக்கிறார்கள், కూతురు ఉంది, அவங்க மகள் இருக்கிறாள், నేనున్నాను, நான் இருந்தேன். మేమందరం అభిషేకం పొందుకున్నాము. எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் வல்லமை பெற்றவர்கள். దేవుడు పిలిచినాడు, ஆண்டவர் அழைத்தார். లోపల గాలి ఉంది, ஆண்டவருடைய வல்லமை காற்று உள்ளே இருந்தது. దేవుడు గాలి లోపల ఉంది, ஆண்டவருடைய காற்று உள்ளே இருந்தது. దేవుని అగ్గి లోపల ఉంది. ஆண்டவருடைய பரிசுத்த அக்கினி இருந்தது. మేము ఆగుతామా? நம்ம நிறுத்த முடியுமா? We will not stop. அது நிறுத்த முடியாது. ఎవరెవరు అనుకున్నారో వాళ్ళంతా ముట్టాలే. நினைத்தவர்கள் வந்து புத்தி இல்லாதவர்கள். We will not stop. பரிசுத்த ஆவி வந்து நிறுத்தப்பட முடியாது. 2021లో లాక్డౌన్ అంతా క్లియర్ అయితేనే ఇంకా డబల్ గా సేవలు చేస్తారు. பாருங்க, 2021ல லாக்டவுன் முடிந்தோடனே இன்னும் அதிகமா ஊழியங்கள் நடக்கும். అక్కడ అంతటితో స్టాప్ అవుతా? அது அதோடு கூட முடிந்து விடுமா? మళ్ళా ఇద్దరు వచ్చిండ్రు. இன்னும் 2 பேர் வந்திருக்கிறார்கள். జెరెమియా, డేవిడ్, సిమియోన్లు పుట్టిండ్రు. மறுபடியும் ஆண்டவர் ஜெரேமியா, டேவிட், சிமியோனை கொடுத்திருக்கிறார். వాళ్ళ లోపల దేవుని గాలి, దేవుని అగ్గి వచ్చి அவங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி வந்து వాళ్ళు లేస్తారు. அவங்களை எழுப்பி பிரகாசிப்பார்கள். అది ఆగదండి, பாருங்க, கர்த்தருடைய ஆவி யாராலையும் மாற்ற முடியாது. ఆగుతుంది. அது ஆற்றுகிறதா? ఆర్థర్ పాల్ పాస్టర్ కి 5 మంది కొడుకులు. ஆத்தர் பாலையா ஊழியக்காருக்கு 5 ஆண் பிள்ளைகள். ఆయన హాస్పిటల్ ఉండవు, அவர் ஹாஸ்பிடல்ல இருக்கிறார். ఆయన భార్య చచ్చిపోయింది. அவருடைய மனைவி இறந்து போனார்கள். 5 మంది కొడుకులు లేచి లేచి ప్రసంగాలు చేస్తారు. இந்த 5 பிள்ளைகள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். గ్రేస్ గాస్పెల్ చర్చ్ యశ్వంత్పూర్ ఆగేలేదని, கிரேஸ் காஸ்பல் சர்ச் யசந்தபுர்ல அது யாரும் நிறுத்த முடியாது. చేతికి తలేలేదు. ஹalleluya. మా కాలంలో తండ్రి పాపం ఎంత కష్టపడి బాధపడి వర్గీస్ పాస్టర్ వాళ్ళ భార్య మలయాళీ పాస్టర్ హెబ్బాలంలో ప్రార్థన చేస్తా ఉన్నారు గంగానగర్. ஹெப்பால்ல பார்க்கும்போது கங்கா நகர்ல வர்கீஸ் பாஸ்டர் ஐயாவும் அவருடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊழியங்களை செய்து கொண்டார்கள். ఆయన చూసినప్పుడు పొట్టిగా చాలా సింపుల్ గా ఉంటాడు, அவரை మంచి. பார்க்கும்போது ரொம்ப குள்ளமாய் ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதனாய் இருப்பார். ఆయనకి ఏమి వాగ్దానం అంటే అబ్రహాం ఎట్లా ఇసుకలాగా నీ సంతానం చేస్తానని ఈ పొద్దు బెతేల్ ఏజీ చర్చ్ అని చెప్పి హెబ్బాలం అంతా నిండుకొని పోయింది జనాలు. பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், விஸ்தாரப்படுத்துவேன் என்று, அதே போல அந்த ஊழியக்காரை ஆசீர்வதித்து எப்பால் சபையில ஆத்துமாக்களால தேவன் நிரப்பி இருக்கிறார். చెట్ల తలే ஹalleluya. వాళ్ళ పెద్ద కుమారుడు పేరు అబ్రహాం వర్గీస్. பாருங்க, அவர் பெரிய பையன் பேர் ஆபிரகாம் வர்கீஸ். ఎక్కడ లేని మలయాళీలందరూ అక్కడ ఉండరు. எங்க இல்லாத ஒரு மலையாளம் பேசுகிற மொழியின் ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். వాళ్ళ చిన్న కొడుకు పేరు వచ్చేసి జాన్సన్ వర్గీస్. சிறு மகன் பேர் ஜான்சன் வர்கீஸ். ఇంగ్లీష్ లో ఎక్కడ లేని ప్రజలందరూ బజారు. ஆங்கிலத்துல ஆராதிக்கிற அத்தனை ஜனங்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். చేతిలో తలే లేని ஹalleluya. ఆగదండి. யாருமே அந்த ஆவியை ஆற்ற முடியாது. ఆ గాలి ఆగదు, ఆ అగ్గి ఆగదు. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியும் மாறாது, அந்த காற்றும் மாறாது. ఆపే శక్తి ఎవరికైనా ఉంటే నా నంబర్ ఇస్తాను, నాకు ఫోన్ చేసి చెప్పండి. யாருக்காவது அந்த ஆவி பெற்றவர்களை ஆற்றுகிற வல்லமை இருந்தால் நீங்கள் நான் போன் நம்பர் கொடுக்கிறேன், எனக்கு போன் செய்யுங்க. చేతి తలే ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. Nobody can stop the anointed people. கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை யாரும் நிறுத்த முடியாது. స్ట్రైట్ గా ఒక ఆయన వచ్చి చెప్పిండు, నీకు వచ్చిండే అవమానంకి నువ్వు సేవ చేసే కవుదని. என்னிடத்துல ஒரு நபர் வந்து சொன்னார், உனக்கு வந்திருக்கிற அவமானத்துல நீ ஊழியமே செய்ய முடியாது என்று சொன்னார். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, వాళ్ళకి తెలియదండి. அவங்க அறியாமல் சொன்னார்கள். దేవుని వాక్యము క్లియర్ గా వాళ్ళు తెలుసుకోవాలా. தேவனுடைய வார்த்தை நன்றாக அறிந்தவர்களாய் நம்ம இருக்க
మనిషి లోపల దేవుని గాలి దేవుని ఆత్మ ఉంటే ఎవరు ఆపే కయ్యలేదు. ஒரு மனிதனுக்குள்ள வல்லமை நிறைந்த காற்றும் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய அக்கினி இருக்கும்போது யாருமே நிறுத்த முடியாது. చేతులు తలేలే అని హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. నువ్వు చేయలేవన్నవంటే అన్ని దేశాలకి దేవుడు పిలుచుకోబోతాడు. பாருங்க, மனிதர்கள் செய்ய முடியாது என்று சொல்வார்கள், ஆனா அந்த ஆவி எல்லா தேசத்துக்கும் நம்மை கொண்டு போகிறது. చూడండి, ఈ టైంకి నేను ఢిల్లీ, పంజాబ్, రాజస్థాన్ లో ఉండాల్సింది. இந்த நேரத்துல நான் வந்து டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தானுக்கு போக வேண்டியதா இருந்தது. అంతా ఫిక్స్ అయిపోయినా. எல்லாமே நான் கரெக்டாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தேன். నార్త్ ఇండియాలో అభిషేకం కూటాలు జరపాలి. நார்த் இந்தியால வந்து அபிஷேக கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று. అయితే కరోనా లాక్డౌన్ వల్ల ఎక్కడ ఏమీ లేదు కాబట్టి మౌనంగా ప్రేయర్ లో వెయిట్ చేస్తా ఉన్నాను. நான் வந்து இந்த லாக்டவுன்னால நான் மௌனமாய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அமர்ந்திருக்கிறேன். Nobody can stop anybody. யாருமே இந்த ஆவியை பெற்றவர்களை யாருமே எந்த நேரத்திலும் எங்கேயுமே நிறுத்த முடியாது. 120 మందిని ఆపే శక్తి ఎవరికి లేదు. இந்த 120 பேர் வல்லமை பெற்றுக்கொண்டவர்களை யாராலுமே நிறுத்த முடியவில்லை. ఏం బిడ్డలా? கர்த்தருடைய பிள்ளைகளே, రోమ్ దేశంలో పౌలు మెడని నరికిండు. ரோம் தேசத்துல பவுலுடைய தலையை நசு வெட்டினார்கள். రోమ్ దేశం నుంచి ఎంత సేవ బయటకు వచ్చింది? ரோம் தேசத்துல இருந்து எவ்வளவு ஊழியர்கள் எழுப்பினார்கள் தெரியுங்களா? తెలుసా మీకు? అదే உங்களுக்கு அது தெரியுமா? పౌలు ఒక్క తల నరకబడింది రోమ్ దేశంలో. ரோம் தேசத்துல பவுலுடைய தலை மாத்திரம் வெட்டினார்கள். ఒక్క తల వాడు రాజు నరికిండో, ராஜா ஒரு தலையை வெட்டினார். ఎగిరిపోయి పడింది పౌలు తలకాయ. பாருங்க, அது வெட்டும்போது பவுலுடைய தலை அது வந்து எகிரி விழுந்தது என்று பார்க்கிறோம். పౌలు లోపల ఉన్న సువార్త రక్తము అక్కడి నుంచి కారిదట్నే. பவுலுக்குள்ள இருந்த அந்த சுவிசேஷ ரத்தம் அந்த இடத்துல பாய்ந்து ஓடினது. మొత్తం రోమ్ దేశం నుంచి ఎన్ని పరిచర్యలు, ఎంత మినిస్ట్రీ ప్రపంచమంతా. இன்னைக்கு ரோம் தேசத்துல இருந்து தேவனுடைய சுவிசேஷத்துக்காக எத்தனை ஊழியங்கள், எத்தனை உதவிகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, సాధారణంగా అనుకోవద్దండి. நம்ம லேசாக நினைக்க கூடாது. ఆ గాలి, ఆ అగ్గి, அந்த அக்கினிய, அந்த வல்லமையை நமக்கு லேசாக நினைக்க கூடாது. పెంతెకోస్తు రోజున దిగింది అది. அந்த பெந்தெகோஸ்து நாட்களிலே இறங்கின அந்த அக்கினி. అయితే ఈ రోజు ఏం తెలుసు? ஆனா இந்த நாள் எந்த நாள் தெரியுங்களா? ఆ వేగంతో వచ్చే గాలి, వేగంతో కూడిన అగ్గి రెండు మిక్స్ అయి వచ్చిందంట. பாருங்க, அந்த பலற்ற காற்று அந்த அக்கினியும் கலந்து அந்த இடத்துல வந்ததா. అది మరి ఎంత భయంకరంగా ఉంటుంది. எவ்வளவு பயங்கரமாய் அது இருக்கும் பார்க்க. అట్టాటి అభిషేకం, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். అట్టాటి అభిషేకం, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, అందరి కళ్ళు మూసి எல்லா கண்களையும் மூடுவோமா? పెంతెకోస్తు రోజు பெந்தெகோஸ்து நாட்களில వాట్ ఏ పవర్ఫుల్ అనాయింటింగ్. அந்த అగ్ని వల్లమై நிறைந்த ஒரு వల్లమై. అందరూ అన్య భాషలో ప్రార్థించి తీరాంతాలారా. పాస్టర్ రెబేకా 10 నిమిషాలు హోలీ స్పిరిట్ ప్రేయర్, వేరే భాష వద్దు, only in tongues. గాలి గాలి గాలి, దేవుని గాలి, దేవుని ఆత్మ గాలి, హోలీ స్పిరిట్ విండ్, హోలీ స్పిరిట్ రషింగ్ విండ్. Holy Spirit anointing.
பெற்றுக்கொள் 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 ಆ ಗಾಳಿ ಆ ಮಂಟ ಅಕ್ಕಿ ಬೆಂಕಿ 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 ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬೆಂಕಿ ಓ ಫೈರ್ ಫೈರ್ ನಿರಪು 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 Holy Spirit fire. ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா பெந்தெகோஸ்து இந்த நாட்களிலே மேல் வீட்டாரையில் அப்போஸ்தலர்கள் வீட்டிலே இறங்கி நான் அக்கினி ராஜா